இந்த வீடியோவை பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் டீனேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய கோல்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நானும் அந்த மாதிரி கோல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியல் கோல்ஸ், பிஸ்னஸ் கோல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கும்போதோ அந்த கோலுக்காக சேர்த்து வேலை செய்யும் போது என்னோடய ஸ்கூல்னால தான் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது. என்னோடய எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ஜிம் ஜாயின் பண்ணிடலாம். அது நான் ஸ்கூலுக்கு போகிற டைம் மட்டும் இந்த ஸ்கில்லையோ இல்லை இந்த ஒரு விஷயத்தில் நான் போட்டேன்னா பயங்கரமாக நான் ஷைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இப்போது ஸ்கூலும் முடிஞ்சிருக்கும். 3 months கிட்ட கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்லேயும் உங்களோட கோல்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டே வராது. முடிக்கணும்னு இருப்போம். ஆனால் அந்த ஒரு நைட்டுமே நம்ம ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். நான் மட்டும் காலையில் இந்த ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருந்தேன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருப்பேன். அண்ட் நமக்கு அந்த ஒரு ஒர்க்கை முடிச்சிருந்தோம்னா ஹாப்பியாக இருந்திருப்போம். பட் நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். இல்லை அந்த மைண்ட் செட்டே வந்திருக்காது. நமக்கு இதை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், டெட்லைனும் பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை முடிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் இல்லை ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதோ, எடிட்டிங், இதெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் அந்த டேவை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நைட் நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக ஃபீல் ஆகும். அதே டைம் ஃபீல் பண்ணுவோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு கில்ட் ஆகும். நான் வந்துட்டு டேவே வேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ நாளையிலேருந்து இதை பெட்டராக பண்ணலாம். அண்ட் அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு திருப்பி அகைன் அந்த மார்னிங் பழையபடி போயிடும். ஏதோ 2 டாஸ்க்கு முடிச்சிருப்போம். அண்ட் 3வது மெயினான இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு முடிக்காமல் அப்படியே வச்சுருப்போம் லாஸ்ட் நைட் வரைக்குமே. ஓகே, எனக்கு இது கம்ப்ளீட்டாக தெரியும். ஏன்னா நானும் இப்போ அதே இடத்துல தான் இருக்கேன். என்னோட நேம் ஆனந்த். ஐம் 18. ஸ்கூல்ஸில் காமர்ஸ் குரூப் எடுத்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இந்த லீவ்லேயே நான் ஒரு ஃபுல் டைம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டிங் ஃபீல்டில். ஓகேவா? ஓகே, இட்ஸ் நார்மல். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லேசியாக இருக்கிறது நார்மல். ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நைட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காது. ஸோ இதெல்லாமே இருக்கிறது தான் நார்மல். ஆனால் அதுக்காக நம்மளோட கோல்ஸுக்கும் ஒர்க் பண்ணாமலே எவ்வளோ நாள் தான் விட முடியும்? எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு 1 month, 2 month, 1 year லாஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு அப்போ இருந்து ஓவராக ரிக்ரெட் ஆகிறதுக்கு இப்போவே அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். என்னோடய கோல்ஸ் இதுதான் தெரிஞ்சும் நான் ஆக்ஷன் எடுக்காமல் சில இடத்துல இருந்தும் அண்ட் இப்போது அதுக்காக கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மற்ற எல்லா ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு திங் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு போனஸ் டிப்பும் இருக்குது இந்த வீடியோட லாஸ்ட்டில். அண்ட் அந்த ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய கோல்ஸ் செட் பண்ணுறதே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு 1 year 6 month கேப்பில் ஒரு கோலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். 1 year 5 yearsல நமக்கு வேணும் அப்படின்ற இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வால்பேப்பர் வைக்கிறது, விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுறது, மோட்டிவேஷ்னல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்கிறது, இதெல்லாமே பண்ணுவோம். அண்ட் இதெல்லாமே நமக்கு எண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதுக்காக ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வேர்டு வைக்கலைன்னா அதுதான் ப்ராப்ளம். நான் என்னுடைய ரியல் ஸ்டோரியை சொல்கிறேன். நான் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மார்க்கெட்டிங்கில் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சேல்ஸ் பற்றி யூடியூப்பில் லேர்ன் பண்ணணும்னு நினைப்பேன். ஃபினான்ஸ்க்காக டெய்லியும் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். அண்ட் இந்த புக்கையுமே படித்து முடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருப்பேன். இன்னும் நான் வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக இந்த புக்கை படித்து முடிக்கல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாரம் முன்னாடி என்ன தான் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் விஷயம் யோசித்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே, நம்ம வந்துட்டு கோல்ஸை பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அதை நம்ம ஒரு டேயில் எப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் எப்படி அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணேன்னா, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் கோல்ஸை செட் பண்ணுவேன். எப்படி ஆகும்னா, நம்ம ஒரு கோல்ஸ் வந்துட்டு எழுதி வைப்போம், நாளைக்கு இதை முடிக்கணும், டாஸ்க் எல்லாமே எழுதி வைப்போம். அந்த நாள் அதை முடிக்கலைங்கும்போது நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணுன்னா, அது எல்லாத்தையுமே ரெகுலராக ஒரு 1 week 2 weeks இதே மாதிரி பண்ணிட்டுருக்கோன்னா ஹேபிட்டுவேட் ஆயிரும் நம்மளோட பிரெயின். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு எவ்வளோ தான் மோட்டிவேஷனாக ஒரு டாஸ்க் எழுதினாலும், கோல்ஸ் எழுதினாலும், யோசித்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் இதை வந்துட்டு பண்ண போகிறதில்ல நீ அப்படின்ற மாதிரி ஒரு 2 வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம் மண்டக்குள்ளே. நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். இன்னொரு சைட்லேருந்து இதை நீ பண்ண மாட்டேன், போன டைம் இப்படி தான் செட் பண்ணேன், திருப்பி பண்ணல, இப்பயும் செட் பண்ணுற, திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அண்ட் அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நானும் மாட்டி தான் இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு தான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன்.
ஓகேவா? ஆப்வியஸ்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லைனா நான் இப்படி உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இதையும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணியிருப்பேன். கோல் செட் பண்ணுறதையும் டாஸ்க் வைக்கிறதையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணேன். எப்படின்னா, நான் இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் எழுதுவேன். நான் எனக்கு ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை நான் எழுதிடுவேன். நான் வந்துட்டு ரீல்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு எழுதும்போது நமக்கு கான்ஷியஸாக தெரியும், நம்ம இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணுறோன்ட்டு. அது நீங்கள் ஓகே, இது என்ன தான் ஒரு முட்டாள்தனமாக இருந்தாலும் எழுதணும் இல்லை யோசித்து வச்சுக்கணும். ஓகே, நான் ரீல்ஸ் பார்க்க போகிறேன்ட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லிடணும். சொல்லாமல் நான் வேறு ஏதோ சொல்லிட்டு வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்னா மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். அண்ட் அது வந்துட்டு லூப்பில் கொண்டு போயிடும். அண்ட் கம்ப்ளீட்டாக அது ஒரு ரிக்ரெட் தான் கொண்டு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கோல்ஸாக செட் பண்ணணும். என்னால் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க முடியும், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிங்க. நான் இந்த டாஸ்க் மட்டும்தான் முடிப்பேன், இன்றைக்கி ஜிம் போக மாட்டேன்ற மாதிரி தோணிருச்சு எழுதும் போதே பண்ணுவனோ பண்ண மாட்டேனோன்ற மாதிரி ஒரு 2 மைண்ட் செட்டாக இருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. நான் இதை பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நான் ஜிம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேபி 1 வீக் 2 வீக் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 3 நாளையோ 2 நாள்லையோ தெரிஞ்சிடும், நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், தினம் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் கோல்ஸ்க்காக ஒரு செட் பண்ணுவீங்க. உங்கள் கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஏதாவது யோசிப்பீங்க. அந்த யோசித்ததை டாஸ்க்காக வைங்க, அந்த டாஸ்க்கை முடிச்சிடுவீங்க. ஓகேவா? இது மேபி 3 டேஸில் நடக்கலாம், 4 டேஸில் நடக்கலாம். எனக்கு மேபி சீக்கிரம் நடந்துக்கலாம். இப்படிலாம் பண்ணால் எனக்கு நடக்கல ப்ரோன்னா நீங்கள் 2 வாரம்னாலுமே பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் நீங்கள் யோசித்ததும் செய்கிறதும் ஒன்றா இருக்கணும். வேறையாக இருந்ததுன்னா அது தப்பு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்டு, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது. நம்மளுடைய ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கான ஒய் ரீசன் வந்துட்டு எழுதுங்க. நான் வந்துட்டு ஏன் இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணேன், எதனால் டைம் போச்சு, எங்கே டைம் போச்சு, இது எல்லாத்தையும் யோசித்து அதை எழுத ஆரம்பிங்க. எழுதினதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி மாற்றலாங்கும்போது உங்களுடைய கோல்ஸ் எண்ட் ரிசல்ட்டை எழுதாதீங்க. எனக்கு வந்துட்டு 1 lakh வேணும், ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க. 1 lakh வேணும்னா என்ன பண்ணணும், அந்த ஸ்கில்ஸ் வேணும், அந்த ஸ்கில்ஸில் என்ன நாளைக்கு என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நான் இந்த ஸ்கில்ஸ்க்காக இதை லேர்ன் பண்ண போகிறேன், கோர்ஸில் இருந்து லேர்ன் பண்ண போகிறேன், யூடியூப் வீடியோஸ் செக் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் எழுதி அதை கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகும் வேறு ஒரு விஷயத்துக்கு. அந்த சின்ன விஷயத்துக்கும் பிரெயின் அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, நான் இதை நினச்சேன்னா நான் இதை முடிப்பேன், சொன்னேன்னா ஆனந்த் வந்துட்டு இதை செய்வான் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனந்த் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு நினச்சா எடுத்துட்டான் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் உள்ள. ஓகேவா? இதுதான் 2வது ஸ்டெப். இதை மோஸ்ட்டாக முடித்தாலே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அண்ட் போனஸ் ஸ்டெப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நான் வந்துட்டு சொல்கிறேன். நம்ம இத்தனை விஷயம்லாம் யோசிச்சுட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி சில டைம் ரிக்ரெட் ஆகும், சில டைம் சக்ஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாத்தையுமே நம்மளை லெவல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இன்னர் எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது மெடிடேஷன் தான். மெடிடேஷன் ஆர் எனிதிங் ஒர்க் அவுட் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக நைட் டைம் மெடிடேட் பண்ணுவேன், இல்லைனா ஈவினிங் டைம் மெடிடேட் பண்ணுவேன். நம்மளுடைய ஒரு ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உட்காந்து இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அண்ட் நார்மலாக உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். அந்த டைமில் நான் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது எண்ட் ரிசல்ட்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது போனஸ் டிப். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப். ஓகேவா? யூஸ் பண்ணி பாருங்கள். மேபி இதெல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டைமில் ஜென்யூனாக ஆனந்த் நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.